So the first MAC protocol is the MACA protocol. Once again I can share the screen. So the next protocol involved is MACA protocol. So already I have said that when we go and design with the MAC protocol, it is just a modification that arises from CSMA CA. So we do modifications in CSMA protocol, CSMA CA protocol, where the modified protocol almost fulfills what is the requirement in building an ad hoc network. So the first protocol and the foremost protocol, what it has been deviated from MAC protocol is CSMA CA protocol is MACA protocol, where we doesn't uses any carrier sense protocol algorithm. We are not using the CSMA CA protocol. அப்படியே நம்ம யூஸ் பண்றது இல்ல. CSMA CA protocol என்ன சொல்லுது அப்படினு சொன்னா, it needs to sense the carrier, and the carrier sense பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படினு சொன்னா, there is a problem relevant with hidden and exposed terminal problem. ஸோ எனக்கு கேரியர் சென்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஹிடன் அண்ட் எக்ஸ்போஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னால் அட்ரஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தட் இஸ் பீன் வயலேட்டட் அவுட், அண்ட் தி CSMA CA ப்ரோட்டோக்கால் இருந்து சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் பீன் இன்கார்பரேட்டட் ஸோ தட் தி ஹிடன் அண்ட் எக்ஸ்போஸ்ட் ப்ராப்ளம் டெர்மினல் இஸ் பீன் அட்ரஸ்ட். ஸோ அப்போ முதல்ல மக்கா ப்ரோட்டோக்கால் எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஹிடன் அண்ட் எக்ஸ்போஸ்ட் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுது. It tries to address the hidden and exposed problem by the combination of RTS and CTS. RTS and CTS combination use பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி it tries for it. Suppose if a person is willing to communicate, if A ங்கிற ஒரு person he need to communicate with B, then automatically what is the protocol that is involved? We have to send an RTS packet from A towards B, that it meaning that A is willing to transmit certain information to B. அதுதான் மீனிங். RTS packet அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏதோ சில இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால I am trying to send RTS packet. So on the getting of the RTS information, automatically என்ன பண்ணும், B என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், it will send the CTS information. சரியா, CTS இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் மொபைல் ஆடாக்கில் ஒரு சர்டன் கரெக்ஷன்ஸ் ஆர் பீன் இன்கார்பரேட்டட். என்னென்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் அகேன் ஐ டேக் த புக், பேக் எண்டில் புக்கு வச்சுருக்கிறேன். ஸோ புக்கை வச்சு நம்ம வந்து வி கேன் எக்ஸ்பிளைன் பேக். சரியா, ஸோ சப்போஸ் இது வந்து சென்டர், நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நைபர் வச்சுருக்கிறோம். எதுக்காக மீனிங் அப்படின்னு சொன்னால், ஆம்னி டைரக்ஷனில் யார் வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், if the sender is sending an RTS packet towards the receiver and the neighbor nearby the sender can able to overhear this information. சொல்கிற புரியுதா? சப்போஸ் நான் வந்து ஒரு பர்சனோட கம்யூனிகேட் பண்ணுறேன், என் பக்கத்து வீட்டுக்காரர் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு அவனுக்கு கேட்கும். that is we are being calling as overhearing. But he may observe that what he is speaking. நம்ம மேனுவல் சென்சேஷனில் பார்த்தோம்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். பட் மெஷின் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட் ஜஸ்ட் இன்டென்ஸ் த இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட் வித் ஹூ இஸ் சோர்ஸ் அண்ட் ஹூ இஸ் த டெஸ்டினேஷன். சோர்ஸு யார், டெஸ்டினேஷன் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் அது கன்சர்னில் எடுத்துக்கும். இஃப் தி டெஸ்டினேஷன் இஸ் நாட் மைன், தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இட் டிஸ்கார்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ரிலவென்ஸ் வித் த டேட்டா தட் இஸ் அவைலபிள். அதுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக RTS இன்ஃபர்மேஷனை வந்து ஓவர் ஹியர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த நெய்பர் வந்து ஓவர் ஹியர் பண்ணுறாரு. ஸோ த நெய்பர் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் there is the person who is being nearby, who is being going for communication. ஒரு ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் ஐடி அதில் இருக்கும். கண்டிப்பாக அந்த டெஸ்டினேஷன் ஐடி நான் இல்லை அப்படிங்கிறது நெய்பர் புரிஞ்சுக்கும். பட் ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் ஐடியை வந்து அவர் கன்சர்ன் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he is going for transmission. He just overhears the information. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, the neighbor freezes its medium. மீனிங் என்ன சொல்கிறேன், he will does not enter into the medium and he does not disturb the sender for transmission process. ஏன்னா இந்த பர்சன் வந்து சப்போஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் போகிறார் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக it hinders the sender and the receiver process. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து தன்னைத்தானே வந்து செல்ஃப் அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், he keeps mum so that the sender can able to communicate with the receiver.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஓவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ரிசீவிங் த ஆர்டிஎஸ் பேப்பர் த ரிசீவர் வில் சென்ட் தி சிடிஎஸ் இன்ஃபர்மேஷன் டு த சென்டர். But it has not been overheard by the neighbor. But in the CTS உடைய information is being overheard by the neighbor. அப்போ இந்த நெய்பருக்கும் இந்த நெய்பருக்கு என்ன இருக்கு இன்ஃபர்மேஷன் புரியுது அப்படின்னு சொன்னால் there is a communication between a person, two persons, and we should not enter into the medium and we should not disturb them. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு நெய்பர் புரிஞ்சுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக this RTS has been overheard by this neighbor and this CTS has been overheard by this neighbor. So after this automatically the data transmission starts. And so the data transmissions நடந்துட்டு இருக்கும்போது பேக் எண்டில் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை யாருக்கு தெரியும் அப்படின்னா நெய்பருக்கு தெரியும். சரியா, இது நம்ம வந்து ஒரு ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ஒரு வீட்டில் இருந்து வந்து இன்னொரு ஆளோட பேசிட்டு இருக்காரு, ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாரு. தட் இஸ் பீன் ஹியர்டு பை த adjacent house. அந்த அடுத்த வீட்டில் வந்து என்ன ஏதோ ஒரு பேச்சு சத்தம் கேட்டுட்ருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று, அந்த பேசுகிறதுல தெளிவான என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த வீட்டில் ஏதோ கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு, வெதர் இட் இஸ் கோயிங் நார்மல் ஆர் வெதர் இட் இஸ் கோயிங் அப்நார்மல், இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அண்ட் தட்ஸ் த சேம் ஹேப்பனிங் இன் தி ADA கான்செப்ட். இதுதான் ஃபஸ்ட்டாக வந்து வி இன்ட்ரடியூஸ் த மக்கா ப்ரோட்டோக்கால். ஸோ மக்கா ப்ரோட்டோக்கால் வந்து இந்த ஆர்டிஎஸ் சிடிஎஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் ஜஸ்ட் லேர்ன்ஸ் ஹூ இஸ் அ சென்டர், ஹூ இஸ் அ ரிசீவர், இஸ் there any person is willing for communication. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து gathers the information and moves on. சரியா, பட் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் if this RTS packet has been sent to the receiver and the receiver has received the RTS packet, but if the CTS packet has been dropped in the medium, the CTS packet வந்து மீடியத்தில் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் then what happens to the communication? then ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா as per this மக்கா ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஆர்டிஎஸ் பேக்கெட் வந்து காது கேட்டிருக்கு. சரி, இவருக்கு ஆர்டிஎஸ் பேக்கெட் வந்து காது கேட்டிருக்கு. இந்த ரிசீவர் வந்து சிடிஎஸ் அனுப்பிட்டார், பட் இட் இஸ் ட்ராப்ட் இன் த மீடியம். ஸோ இவருக்கும் காது கேட்டிருக்கு. சரியா, ஸோ இப்போ அந்த சிடிஎஸ் பேக்கெட் வந்து சென்டர்கிட்ட வந்து சேர்ந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த நெய்பருக்கு தெரியவே தெரியாது. அட் த சேம் டைம் வந்து இந்த டேட்டா இங்கே வந்து ஆர்ஜினேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நெய்பருக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி these two neighbors has to wait a long period, because it has to retain a long period until the CTS has been received by the sender. சொல்ல புரியுதா? ஸோ ஆர்டிஎஸ் அனுப்பியாச்சு, சிடிஎஸ் எனக்கு வந்து மீடியத்தில் ட்ராப் ஆகிருக்கு, பட் சிடிஎஸ் இவர் வந்து அனுப்பிட்டார். சிடிஎஸ் இவருக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற சேரலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரிசீவருக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த டேட்டா. ஆட்டோமேட்டிக்காக இந்த நெய்பர், இந்த ரிசீவர் ஹீ வெயிட்ஸ் ஃபார் த டேட்டா. இந்த நெய்பர் வந்து ஹி டசன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ரிசீவர். ஸோ என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். தட் மீன்ஸ் இது ஒரு ப்ராப்ளம். மக்கா ப்ரோட்டோக்காலில் இது ஒரு ப்ராப்ளம். சரி, if the CTS packet or if any one of the packet has been dropped in the medium, that will not have a concern over doesn't have the information proper delivery to any one of the person, so that they can go for the next process. அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு க்ரீன் சிக்னல் வந்து இல்லாத ஒரு சூழலில் நம்ம பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம வந்து வழக்கமாக வந்து CSMA ப்ரோட்டோக்காலில் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம் இல்லையா, வி யூஸஸ் ஒரு பேக்கப் டைமர் வந்து நம்ம வச்சுருந்தோம். அந்த பேக்கப் டைமர் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் த அட்டெம்ப்ட் இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்கப் டைமர் will expand its value. We remember that it is 2 power k minus 1. So once again I return back. So it is 2 power k minus 1. இது அட்டம்ப்ட்ஸு எத்தனை தடவை வந்து நம்ம பேக் ஆஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 2 பவர் இப்படி வச்சுப்பாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹோப் ஸோ. இது பரவாயில்ல, இது நம்மளுக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் வி ஹாவ் ஒன் பேக் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல், வி கால் இட் அஸ் BEB. என்ன எக்ஸ்பொனென்ஷியல் பேக் ஆஃப் டைமர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம். இந்த B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் இஸ் பைனரி வேல்யூ அப்படிங்கிறனால B ஒன்று சேர்த்துப்போம். ஸோ இட் இஸ் பைனரி எக்ஸ்பொனென்ஷியல் பேக் ஆஃப் வேல்யூ ஆர் பேக் ஆஃப் டைமர். இந்த டைமர் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் the person has been given limitation to access the medium. He has not been allowed to enter into the medium. He has not been allowed to sense the medium until the backup value timer expires. So automatically when it is on initial time, the backup value வந்து very minimum. When it goes on multiple attempts, 14 தடவை 13 தடவை 12 தடவைன்னு போகும்போது the backup value ஓட டைமர் வந்து it elaborates a lot. It goes beyond 65,000 something else. So it goes beyond. Automatically என்ன பண்ணோம்னா person when it has been coming to the medium, he has been arrested
and he is not been allowed to access the medium so that he can be isolated from the medium. சரியா? நம்ம இதில் ஒரு வழக்கு உண்டு இல்லையா, நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் that person will go mum. அதே மாதிரி என்ன பண்ணோம்னா when we are not been making the person அவனை வந்து நம்ம அலோவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் he will be isolated from the medium. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் if there is any collision that happens in the transmission between the sender and the receiver, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் இந்த பேக்கப் வேல்யூ டைமர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் we can able to have an alternative arrangement so that the neighbor can able to go into transmission. சரி, இப்போ பேக்கப் டைமர் வேல்யூ வச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த சொல்யூஷனுக்கு இந்த ப்ராசஸுக்கு ஒரு பேக்கப் வேல்யூ டைமர் நான் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கப் வேல்யூ டைமர் எக்ஸ்பயர் அதுக்கப்புறமும் எதுவும் எனக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த நெய்பர் இந்த ரிசீவர் ஆல்ரெடி இந்த சென்டர் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் he can go for the next process. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்கு போக முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ முதல்ல வந்து we set the backup value timer. அது முதல்ல வந்து we relay with BEB. அது ஞாபகம் வச்சுப்போம். we relay with BEB so that after the expiry other persons can enter the medium. என்ன சரி, இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு கேஸ் எடுத்துக்கிறேன். let me have another case. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டோபாலஜி வச்சுப்போம். எஸ்ங்கிறது இட் நோட்டேட்ஸ் தி சென்டர், ஆர் அப்படிங்கிறது இட் நோட்டேட்ஸ் தி ரிசீவர். சரியா? here you see that S1 and R1, S2 and R2 where ரெண்டு source is been set apart. ரெண்டு தனித்தனியாக தள்ளி இருக்குது. I can draw as an alternative example to இப்படி வந்து வரைஞ்சு போமே. So R1 S1 R2 S2. Okay ba? So assuming that there is a communication between S1 and R1. சரி, S1க்கு R1க்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ நம்ம யோசிச்சிருப்போம். வேறு S1 sends RTS signal and it receives the CTS signal and the data transmission goes on. As you remember that RTS signal வந்து S1 வந்து R1க்கு அனுப்புனதுனா it has been overheard by this R1. This R1 overhears RTS. And R2 understands that there is a transmission that has been going between S1 and R1. அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருக்கு நடுவில், என் பக்கத்தில் இருக்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் R2க்கு புரிஞ்சுக்கும். ஸோ அதனால் சப்போஸ் இஃப் S2 sends an RTS signal, சரி, S2 வந்து assuming that S2 is not in the coverage area of S1. சரியா? இவரோட கவரேஜ் ஏரியாவில் S1ஓட கவரேஜ் ஏரியாவில் S2 இல்லை, அந்த மாதிரி ஒரு சினாரியோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி S2 வந்து காண்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அ டிரான்ஸ்மிஷன். அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெர் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் அண்ட் S1 அண்ட் R1. அவர் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் S2 sends an RTS signal to R2 in the sense R2க்கு ஏற்கனவே தெரியும் வந்து there is a communication that is happening between my adjacent person with another person. அது யாருங்கிறது தெரியாமல் இருக்கலாம். சரியா? என் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அந்த ரஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணால் தெரியலாம். சரியா? பட் அது யார் என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் R2க்கு தெரியாமல் போகலாம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக திஸ் R2 will not accept this RTS. சரியா? ஒன்ஸ் அகேன் it will not accept this RTS. It will not accept this RTS, or he will not give the CTS signal to, he will not send a CTS signal to S2. ஸோ RTS சிக்னலை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்னா சிடிஎஸ் சிக்னல் அனுப்புனார் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்யூனிகேஷன் பேசேஜ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அது மீன்ஸ் வந்து S1க்கு R1க்கு நடுவில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சேம்பர் டிஸ்டர்ப் ஆகும். அப்படிங்கிறதுனால he doesn't send CTS signal, he keeps mum. சரி, R2 keeps mum. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் S1 go on communicating with R1. S1 வந்து ரொம்ப நேரமாக R1ஓட பேசிகிட்டு இருக்காருன்னு கதை வச்சுப்போம். இப்போ S2 வந்து எத்தனை அட்டெம்ப்ட் போகலாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு, he will go with 16 attempts. After the 16th attempt என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் S2 understands that R2 அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சிக்க முடியும்.
he understands that R2 is not nearby, and so automatically என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா he defers the transmission process. S2 defers the transmission process, and he in future இந்த S1 க்கு R1 க்கு நடந்த கம்யூனிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் in future S2 will not communicate with R2 because he understands that the person is not nearby. சொல்ற புரியுதா? And that is the problem in MAC protocol too. அந்த சினாரியோ திருப்பி வந்து ஒரு தடவை வந்து பிக்சர் வச்சு அதே பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். So suppose S1 is communicating with R1. இந்த கேட்டகரியில நான் இதை எடுத்துக்கிறேன். S1 is communicating with R1. அந்த மாதிரி ஒரு சினாரியோல R2 understand that there is a communication happening between S1 and R1. R2 understands that there is a communication between S1 and R1. So suppose if S2 sends an RTS signal to R2, S2 sends an RTS signal to R2, R2 will not respond for that RTS signal with the CTS. சரியா? It will not send the CTS signal to S2. So automatically என்ன பண்ணோம்னா S2 இங்க நடக்கக்கூடிய process அதுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால it go on trying for this R2. After 16 attempts automatically என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா it completely collapse back and automatically it is set isolated from the networkல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில போயிடும். And in future he will not communicate with R2. So this is the problem in MAC protocol. So அதனால overhearingலயும் ஒரு problem இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு best example. We can go with this. So அப்ப next problem என்ன அப்படின்னா problem 2 வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா isolation of second source as first source is on transmission. சரியா? So இதை எப்படி overcome பண்றது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா we will go with the next process. என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு process வரும்போது we will try for an information. என்ன அப்படின்னு சொன்னா the exponential backup value timerல ஒரு சின்ன changes incorporate பண்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா exponential backupல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா if the first attempts வந்து நமக்கு வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா the exponential backup உடைய incremental value அது வந்து it will exponent multiplicative factor. சரியா? So collision நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தோம் அப்படினா it will go with multiplication factor of 1.5. சரியா? சப்போஸ் if நமக்கு வந்து collision நடக்கல ஏதாவது வந்து நமக்கு ஒரு process நடக்கும்னா ஈக்குவலன்ட் இன்கிரிமென்ட்டும் டிக்ரிமென்ட் ஈக்குவலன்ட்டா முன்னாடி நம்ம வச்சிருந்தோம். So incrementation process it has been done with the multiplicative process. At the same time if there is any success rate அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படினா ஒரு linear processionல வந்து இது டிக்ரிமென்ட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? It will go with a linear decrement if it is resulted in a successful manner. இதனால என்ன ஆகுது அப்படினா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படினு சொன்னா அடுத்த தடவை S2 வந்து அடுத்த தடவை வந்து R2 கம்யூனிகேட் பண்ற ட்ரை பண்ணும்போது the time is set apart. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படினா S1 can able to communicate with. For example வந்து இதுக்கு முந்தின frequencyல for every 1 second to 1 second அல்லது 2 second to 2 second S2 வந்து மீடியத்தை சென்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்காருன்னு வெச்சுக்கோ. 15 attempts ஆட்டோமேட்டிக்கா 30 secondsக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா S2 is isolated. இப்போ வந்து நான் இப்போ என்னோட ஃபேக்டர் படி B படி என்ன பண்றேன் அப்படினு சொன்னா S2 வந்து R2 ஓட கம்யூனிகேட் பண்ணும்போது it happens in the first moment. அடுத்து ஒரு 10 second கழிச்சு it tries for. அடுத்து வந்து ஒரு 30 செகண்ட் கழிச்சு ட்ரைஸ் ஃபார். அப்ப அட்டெம்ப்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படினு சொன்னா ஒரு அட்டெம்ப்ட்க்கு இன்னொரு அட்டெம்ப்ட்க்கு என்ன ஆகுது அப்படினா the distance increases so that the attempt is made as alive and at least at any one of the attempt automatically என்ன பண்ணும் அப்படினா S2 can able to communicate with R2. So அப்ப in multiplicative increase and linear decrease இத வந்து யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படினு சொன்னா இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றேன். சரியா? So that is happening here. So in the problem வந்து அட்ரஸ் பண்றது we have multiplicative increase and linear decrease. So we go with multiplicative increase and linear decrease. So இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படினு சொன்னா I can make this S to be alive, S2 to alive and S2 வந்து நான் வந்து அலைவா வந்து ரீடைன் பண்ணிக்கிறேன் until after the completion of S1 with respect to R1 S2 can able to communicate with R2. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். சோ இதுல இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கற மீனிங் என்ன அப்படினு சொன்னா if the backup value goes on expand ஆச்சு அப்படினு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படினு சொன்னா
this S2 person வந்து willing to communicate with that under any emergency criteria, there is a problem. அப்படிங்கிற ஒரு சினாரியில் வரும்போது மக்கா ப்ரோட்டோகால் இஸ் மக்கா வித் W window. சரியா, மக்கா வித் விண்டோ இஸ் been introduced here. இந்த Wங்கிறது it is an windowing size. சரியா, windowing size சில இடத்துல இது வயர்லெஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் விண்டோயிங் சைஸ் ஒரு விண்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அந்த விண்டோ என்ன அப்படின்னு சொன்னால் அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் ACK பேக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரியா, as you remember that when an RTS packet, a CTS packet is communicated, a data is been communicated between a source and a destination. And after that, if the acknowledgement signal is there, then automatically the source can able to understand that whatever the packets that I have transmitted, the receiver has received successfully. In the information வந்து நம்ம confirmation எடுத்துக்க முடியும். ஸோ MACW அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோக்காலில் நம்ம அக்னாலஜ்மெண்ட் சேர்க்கறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், if there is any problem and if there is any nil acknowledgement occurs, then automatically I can able to defer that, the sender can able to defer that the information is not been communicated to the receiver properly. அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணாமல் கோ ஃபார் ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸில் எனக்கு ப்ராப்ளம் இருந்து, இப்போ எனக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸில் வந்து ஓரளவு வி கேன் ஏபிள் டு இன்கார்பரேட் வித் த டிசிபியோட இம்ப்ளிமெண்டேஷனை நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சென்ட் டேட்டா, கம்ப்ளீட்டாக டேட்டா அனுப்பியாச்சு, எனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் கிடைக்கல. இதுதான் நம்மளுக்கு வழக்கமாக வந்து வி ஹவ் செட் இன் அவர் ARQ protocols நம்ம படிக்கும்போது இதுதான் டேட்டா இஸ் பீன் டிரான்ஸ்மிட்டட். டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தென் தட் நீட் டு பி அன் அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் தட் நீட் டு பி ப்ராபகேட்டட் ஃப்ரம் த ரிவர்ஸ். அண்ட் இஃப் தி அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் இஸ் நாட் கம்மிங், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபர்மிங் தட் டேட்டா இஸ் நாட் பீன் டிரான்ஸ்மிட்டட். அப்போ நான் அதே டேட்டாவை திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொன்னால் ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த பேக்கெட் ஏற்கனவே வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால், இட் வில் சென்ட் த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் ஒன்ஸ் அகேன் அண்ட் தட் ஹேப்பன்ஸ் ஹியர் ஆல்சோ. இப்போ அதே இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து டிஃபர் எடுத்துப்போம். we have with this same diagram. ஸோ RTS அனுப்பியாச்சு, RTS இங்கே தெரிஞ்சிருச்சு, சிடிஎஸ் அனுப்பியாச்சு, டேட்டா அனுப்புனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா இந்த நெய்பரை பொறுத்தவரை எவ்வளோ நேரம் இங்கே வந்து கம்யூனிகேட் ஆகிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த நெய்பருக்கு தெரியாது. சரியா, இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிடிஎஸை பொறுத்தவரை எவ்வளோ நேரம் வந்து இந்த நெய்பர் வந்து டேட்டா அனுப்பிட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வென் தி சென்டர் அண்ட் த ரிசீவர் கம்ப்ளீட்லி க்ளோசஸ் இட்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த நெய்பருக்கு தெரியாது. பிகாஸ் இட் ஜஸ்ட் நோஸ் தெர் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் பிட்வீன் டூ பர்சன்ஸ். சிடிஎஸை வச்சு அவருக்கு தெரிஞ்சுக்க முடியும். பட் இப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அனுப்புனதுனால, இந்த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் நீங்கள் அனுப்பினோன்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் பர்சன் வில் ஓவர் ஹியர், திஸ் பர்சன் கேன் ஓவர் ஹியர். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு டேட்டா பேக்கெட் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறதுனால ஆஃப்டர் அ பிரேக் ஆஃப் அ டேட்டா பேக்கெட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், த நெய்பர் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த சென்டர் ஹேஸ் டிரான்ஸ்மிட்டட் சம் இன்ஃபர்மேஷன் குவைட் டைம் அகோ. ஒரு சர்டன் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் பண்ணார், இப்போ அவர் டிரான்ஸ்மிட் பண்ணலை. ஸோ இப்போ ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த நெய்பர் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து மீடியத்தை சென்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. So that this neighbor and this neighbor can able to go for communication after a quite moment of time. ஸோ அதனால் அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுனால, ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அனுப்புறதுனால இந்த நெய்பர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், he can able to understand that the transmission has completed. எனக்கு ஓரளவுக்கு வந்து டேட்டா பேக்கெட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டர் வந்து ப்ரொசீட் பண்ணலை அப்படிங்கிறதுலேருந்து இந்த நெய்பர் என்ன புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டா ஹேஸ் கன்க்ளூடட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுப்பார். ஸோ இது வந்து MACW அந்த விண்டோயிங் ப்ரோட்டோக்காலில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட்டை சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்கரன்சி எடுத்துக்கிறேன். சப்போஸ் இப்போ நான் டேட்டா பேக்கெட் அனுப்பிட்டேன், I have not received the acknowledgement, but இந்த நெய்பருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் போயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஓவர் ஹியர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த டேட்டா பேக்கெட் அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் வரல அப்படிங்கிறதுனால the sender once again goes for retransmitting the same data. அதே டேட்டாவை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவார். ரீட்ரான்ஸ்மிட் பண்ணதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், the receiver end can able to know that the data was already received by myself, and so once again என்ன பண்ணுது அப்படின்னா, it can able to understand what the scenario may happen. அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அது புரிஞ்சிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ரிசீவர் வில் சென்ட் த அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் ஒன்ஸ் அகேன், thereby தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி கன்க்ளூட்ஸ். சரியா, ஸோ அப்போ மக்கா ப்ரோட்டோக்காலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், additive of acknowledgement signal is taken into account. சரியா, so that the neighbor can able go
for further process. அடுத்த ஸ்டேஜ் அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அந்த ஸ்டேஜ் அவன் போகிறதுக்கு வந்து யூஸி ஆகும். ஹியர் ஆல்சோ இட் ஏசிக்கு யூஸ் பண்ணுறதுனால இட் கிவ்ஸ் சம் ரிலையபிலிட்டி. சரியா? ஸோ அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிலையபிலிட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரிலையபிலிட்டி கொடுக்குறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு பேக்கெட் அனுப்பியாச்சு, இட் வாஸ் பீன் ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கன்கரன்சி கொடுக்குறதுக்கு எனக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டேர்ம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது சிஎஸ்எம்எஸ்சிஏ போகலை. ஏன் போகலை? இட் இஸ் ஹிடன் அண்ட் எக்ஸ்போஸ்ட் டேர்ம் நான் அட்ரஸ் பண்ண முடியல, அதனால் நான் சிஎஸ்எம்எஸ்சிஏ போகலை. அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. the same protocol is been utilized and it has been modified with RTS and CTS combination. RTS CTS combination ஒரு ஏக்கும் பிக்கு நடத்த எடுத்து அப்படின்னு சொன்னால் நான் RTS CTS combination யூஸ் பண்ணி if the RTS CTS combination இருக்கும்போது if there is any problem in the medium then automatically ஒரு binary exponential backup value is been set. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மீதித்தை சென்ஸ் பண்ணுறதை என்னால் குறைச்சிக்க முடியும். thereby I can able to go with the hidden and exposed problem ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா a person who has been coming in ஆட்டோமேட்டிக்காக அந்த மீதித்தை சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் he has been given in. சரியா? ஸோ இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 2 டெர்மினஸ் எடுத்தேன். 2 டெர்மினஸில் ஒரு பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து he has been isolated. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we have been giving with multiplicative increase and linear decrease so that the person can able to come in. அடுத்தது இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உள்ளே சேர்த்துக்கிறோம். அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேக்கெட்டை உள்ளே சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக the neighbor can able to understand that the process is completed and I can able to give the reliability of data transmission between a source with respect to the destination. சரியா? ஸோ இன்னொரு ப்ராசஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் if I am taking this information இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. that 2 sources are near to each other and the destination is apart. சரியா? S1 S2 பக்கத்தில் இருக்காங்க. Sங்கிறது represents the source, Rங்கிறது represents the receiver. 2 source பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ டெஸ்டினேஷன் தள்ளி இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வரும்? maybe have the in the blackboard. having the blackboard suppose S1 S2 பக்கத்தில் இருக்குது, R1 இந்த பக்கத்தில் இருக்குது, R2 இந்த பக்கத்தில் இருக்குது. சரியா? ஸோ S1 send an RTS signal இருக்கிறதுனால this S2 can over here. S2 வந்து over here பண்ண முடியும். சரியா? RTS சிக்னலை வந்து over here பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால this S2 can't able to communicate with R2. இந்த S2 R2ஓட கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்ன? இந்த S2 R2ஓட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுப்போம். S1 வந்து RTS அனுப்பியாச்சு. அந்த கேஸில் S2 வந்து இட் இஸ் நாட் ஏபிள் டு ஓவர் ஹியர் சிடிஎஸ் பேக்கெட் வந்தது ஓவர் ஹியர் பண்ண முடியல. ஸோ அந்த நாலேஜில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் டிரான்ஸ்மிட்ஸ் RTS வந்து அனுப்புதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இங்கேருந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்கும் போது இட் ஓவர் ஹியர்ஸ் S2 ஓவர் ஹியர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த RTS வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து சிடிஎஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் இதால் டேட்டா அனுப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நம்ம என்ன அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ளூட் RRTS அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன், ஒரு டேட்டா சென்டிங் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இன்கல்கேட் பண்ணுவோம். அது வந்து we can able to see it. சரியா? ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் அகேன் கோயிங் டு த போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும்போது இந்த டேட்டா பேக்கெட் எனக்கு வந்ததுனால S2 வந்து இட் காண்ட் ஏபிள் டு சென்ட் தி ரெஸ்பாண்ட் டு தி சிடிஎஸ் சிக்னல் தட் ஹஸ் பீன் ப்ராபகேட்டட் ஃப்ரம் R2லேருந்து வந்து சிடிஎஸ் சிக்னலுக்கு அதுக்காக அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட்லி ஐசோலேட் ஆகிக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் கோஸ் வித் டிரான்ஸ்மிஷன். இந்த டிரான்ஸ்மிஷன் முடிகிற வரைக்கும் இட் வெயிட் பண்ணுது. S2 வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் S1 கன்க்ளூட்ஸ் த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் S2 கோஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன். S2 வந்து டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்குது. சரியா? S2 டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு RTS சிக்னல் அனுப்புனேன் இல்லையா? ஒரு RTS சிக்னல் அனுப்புனேன், நீ அதுக்கு ஒரு சிடிஎஸ் சிக்னல் அனுப்புனேன். அந்த RTS சிக்னலுக்கு நான் டேட்டா அனுப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும். அந்த நீ ஏற்கனவே அனுப்புன RTS சிக்னலுக்கு அதனுடைய கண்டினியூஷனாக நான் என்ன பண்ணுறேன், டேட்டா பேக்கெட்ஸ் அனுப்பி நீ எனக்கு ஏற்கனவே சிடிஎஸ் சிக்னல் அனுப்பிட்டு
ஸோ அந்த நொட்டேஷனுக்காக என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இட் வில் டிரான்ஸ்மிட் RRTS ரெக்வஸ்ட், சரியா, ரெக்வஸ்ட் ஆர் ரிப்பீட் ரெக்வஸ்ட் ஃபார் RTS. சரி, திருப்பி ஒரு தடவை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறேன் அப்படிங்கிற கன்க்ளூஷனில் இட் டசன்ட் வெயிட்ஸ் ஃபார் CTS. நான் RRTS பேக்கெட் அனுப்பிட்டு என்ன பண்ண அப்படின்னா இட் ஸ்டார்ட் கண்டினியூஸ் வித் தி டேட்டா பேக்கெட். சரியா? ஸோ இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. S2 has entered into communication but R2 responded with CTS. இப்போ R2 ரெஸ்பாண்ட் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு S2 can't able to react because there is a transmission process between S1 and R1. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் S2 is going to send the data packet to R2. இப்போ S2 என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் it doesn't know the current status of R2. சரி, R2ஓட கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின் அரைசஸ். திருப்பி நான் சொல்கிறேன். சப்போஸ் இப்போ S1 அண்ட் S2 பக்கத்தில் இருக்கிறாங்க. S1 வந்து RTS அனுப்பியாச்சு, S2 வந்து RTS அனுப்பியாச்சு. பட் the transmission process happened in this segment. இந்த செக்மெண்ட்டில் முதல்ல transmission process இருக்குது அப்படிங்கிறதுனால S2 can't able to proceed with. So it has to wait. எது வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் S1 அதனுடைய டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இட் ஹாஸ் டு வெயிட். ஆஃப்டர் S1 டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் S2 வந்து ஆரிஜினேட் பண்ணணும். S2 ஆரிஜினேட் பண்ணுறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா R2 பற்றி இன்ஃபர்மேஷன், R2 பற்றிய கன்கரன்சி வாங்காமல் ஆரம்பிக்குது. அதனுடைய பழைய கண்டினியூஷன் வச்சு நீ ஏற்கனவே ஒரு ஆர்டிஎஸ் பேக்கெட் அனுப்பியிருக்கேன், நீ எனக்கு CTS பேக்கெட் அனுப்பியிருக்கேன். அந்த RTS பேக்கெட்டுக்கு நான் வந்து கன்க்ளூஷனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டேட்டா பேக்கெட்ஸ் அனுப்புகிறேன். ஸோ அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்குது அப்படின்னா RRTS. அது வந்து ஏற்கனவே நான் அனுப்பின RTSோடைய காப்பி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெக்வஸ்ட் ஃபார் RTS அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கன்சர்னுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா அனுப்புகிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் இட் வில் சென்ட் த இன்ஃபர்மேஷன். சரியா? ஹோப் ஸோ அன்டில் நவ் புரிஞ்சிச்சா? ஒரு தடவை எனக்கு வந்து லெட் மீ செக் வித். Do you understand until now? Sir. புரிஞ்சுச்சாப்பா? Sir. Sir, இந்த acknowledgement packet யூஸ் பண்ணுவோம்ல சார், அதுக்கப்புறமா ஒண்ணுமே புரியல சார். அதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியல. சரி, இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து நான் இப்போ உனக்கு ஒரு டேட்டா அனுப்புகிறேன். சரியா? நான் வந்து உனக்கு ஒரு RTS சிக்னல் அனுப்புனேன், நீ எனக்கு வந்து CTS சிக்னல் அனுப்பியிருக்க. மீனிங் வந்து என்னென்னா நான் ஐ எம் வில்லிங் டு சென்ட் டேட்டா டு யூ. நீ எனக்கு வந்து கிளியர் டு சென்ட். நீ வந்து எனக்கு வந்து டேட்டா அனுப்பலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீ எனக்கு கன்கரன்சி கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு டேட்டா அனுப்புகிறேன். இப்போ டேட்டா அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக டேட்டா அனுப்புகிறேன். நம்ம ஏற்கனவே வந்து அங்கே ப்ராசஸ் எப்படி பார்த்துப்போனா ஃபார் எவ்ரி டேட்டா டு டேட்டா எனக்கு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக டேட்டா அனுப்பி முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அனுப்பலாம். நான் வந்து இந்த ரெண்டாவது ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். எல்லா டேட்டா உனக்கு அனுப்பியாச்சு, எனக்கு லாஸ்ட்டாக நீ எனக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புகிறேன். இப்போ அக்னாலஜ்மெண்ட் நீ வந்து அனுப்பிட்ட, நான் எனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து சேரலை. அப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து என்ன யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் அனுப்புகிற டேட்டா உனக்கு வந்து சேரலையோ அப்படிங்கிற மீனிங்கில் நான் ஐ வில் ஸ்டார்ட் த டிரான்ஸ்மிஷன் ஒன்ஸ் அகேன். சரியா? பட் நீ அந்த பேக்கெட்டை ஏற்கனவே பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுற, இந்த பேக்கெட் ஏற்கனவே நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நீ உனக்கு என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் நான் அனுப்பின அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அவருக்கு போய் சேரலை போல இருக்கு. அப்படி நீ என்ன பண்ண அப்படின்னா இமீடியட்டாக நீ ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் எனக்கு அனுப்பிடுவேன். ஜஸ்ட் டிசிபி ப்ரோட்டோக்காலில் கொஞ்சம் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். டிசிபி ப்ரோட்டோக்காலில் ஒரு 3வது காம்பினேஷன் உண்டு. நம்மளுக்கு வந்து இது ஹாஃப் விண்டோ க்ளோஷர் அப்படின்னு ஒன்று உண்டு. நான் வந்து ஒரு 3 அக்னாலஜ்மெண்ட் வந்து வேகமாக அனுப்பினேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா சென்டர் வந்து அவருடைய டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன கேட்குறானோ அதனுடைய ப்ராசஸை வந்து நான் வந்து சர்வ் பண்ணணும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கே. நான் வந்து டேட்டா அனுப்ப ஆரம்பிக்கிறேன். நான் டேட்டா அனுப்புகிறேன், ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய டூப்ளிகேஷன் பேக்கெட் தான் நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் எனக்கு திருப்பி அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அனுப்பும்போது ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அக்னாலஜ்மெண்ட் வாஸ் பீன் corrupted in the medium and the concerned person has received the information completely. இந்த பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து பக்கத்தில் இருக்க 2 நெய்பர் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம். நான் அந்த புக்கை எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த நெய்பருக்கு இந்த பக்கம் பர்சன் இருக்கான்னு வச்சுப்போம். It is gone. MAC protocols. ஸோ இந்த நெய்பருக்கு இந்த பக்கம் பர்சன் இருக்கான்னு வச்சுப்போம்.
இந்த நெய்பருக்கு இந்த பக்கம் பர்சன் இருக்கான்னு வச்சுப்போம். ஆஃப்டர் த கன்கரன்சி ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் இந்த நெய்பர் இந்த பர்சனோட கம்யூனிகேட் பண்ண முடியும், அல்லது இந்த நெய்பர் இந்த பர்சனோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹேப்பனிங் இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நெய்பர் இங்கே பர்சனோட கம்யூனிகேட் பண்ண முடியாது, இந்த நெய்பர் இந்த பர்சனோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் சர்வ்ஸ் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஓகேவா சிந்துமாலா? ஓகே சார். வேற எதுவும் டவுட் இருக்காப்பா? இஸ் தேர் எனி ஒன்? இஸ் தேர் எனி ஒன்? எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கிவ் மீ அன் கன்கரன்ஸ் தட் அண்டர்ஸ்டுட் சார் ஸோ தட் யூ கேன் ப்ரொசீட். ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணலாம்ல? குட், நல்லது. ராமலட்சுமி சார், குட், நல்லது. சரி, திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன், அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறேன். வந்து ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ ஆர் பிஃபோர் தி டிவைசஸ். அது லேப்பாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற காதில் ஹெட்செட்டை வச்சு கேட்குற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ப்ரொசீட் பண்ணுறோம். எனக்கு எதுவும் டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து கிளாஸை மாற்றிக்க வேண்டியதான். யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோ அண்ட் யூ ஹேவ் டு சிட் அண்ட் நீ நோட்ஸ் எடுக்கியா இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஐ ஹோப் ஸோ இட் இஸ் யுவர் ஃபைனல் இயர், அதனால் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு அப்பப்போ அந்த சந்தேகம் வந்துடுது, பார்த்துக்கோ. சரி, குட், நல்லது. ஸோ ஒன்ஸ் அகேன் கண்டினியூ பண்ணுறேன் அதே புக்கை வச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ப்ராசஸ். சரியா? இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் R2 வந்து எனக்கு வந்து கன்கரன்சி வந்து இல்லாமல் நான் வந்து S2 வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் எய்தர் வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸை மாற்றிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் வந்து S2 கேன் ஏபிள் டு ஆரிஜினேட் அண்ட் RTS சிக்னல். ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் RTS சிக்னல் CTS சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். ட்ரான்ஸ்மிட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் we can able to go with. ஸோ தட் இஸ் த சஜஷன் that has been given with. அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் தான் RRTS. நம்ம அந்த RRTS அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் புதுசாக வந்து டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கலை, ஏற்கனவே ஆரம்பித்த RTS இன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ எய்தர் ஐ கோ ஃபார் வித் அன் RRTS சிக்னல் இன்ஃபர்மேஷன் டுகெதர். அப்போ திருப்பி போர்டுக்கு போய்க்கிறேன் ஸோ தட் திருப்பி வந்து புரிஞ்சுக்கலாம். செகண்ட் ட்ராப் பேக். R2 இப்போ ஏற்கனவே வந்து RTS சிக்னல் அனுப்பியிருக்கேன். RTS சிக்னல் அனுப்பி இவன் CTS சிக்னல் அனுப்பியிருக்கான். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் அனுப்பலை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா S2 சென்ஸ் RRTS to R2. மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு RTS சிக்னல் அனுப்புனா இல்லையா, அதனுடைய கன்கரன்சிக்காக, அது மீனிங் வந்து நான் இப்போ டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆர் யூ ரெடி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுக்காக ஐ எம் கோயிங் வித் RRTS. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காப்பி ஆஃப் தட் ப்ரீவியஸ் RTS சிக்னல், அப்படி இல்லை அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபார் RTS சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தட் திஸ் R2 வில் சென்ட் CTS சிக்னல். சரி, இவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் CTS சிக்னல் அனுப்புவார். இப்போ டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து CTS சிக்னல் வாங்காமல் RTS சிக்னலுக்கு பொறுத்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம டேட்டா அனுப்பிட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் அ கரெக்ஷன் தட் இஸ் இன்கார்பரேட்டட். ஆஃப்டர் ரிசீவிங் கன்சர்ன் ஃப்ரம் R2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிக்னல் அனுப்பலாம். சரியா? தேர்டில் ஒரு சினாரியோ எடுத்துக்கிறோம். ரெண்டு ரிசீவர் பக்கத்தில் இருக்கிறாங்க, S2 வந்து தள்ளி இருக்கிறாங்க. சரியா? சோர்ஸ் வந்து ரெண்டும் தள்ளி இருக்கிறாங்க. இதில் உள்ள கரெக்ஷன்ஸ் நம்ம என்ன இன்கார்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து சிக்னல் அனுப்பியாச்சு, டேட்டா அனுப்பியாச்சு. சாரி, இந்த S1 வந்து கம்யூனிகேட் பண்ண வச்சு S1 வந்து RTS சிக்னல் முடிச்சு CTS சிக்னல் R1 வந்து டேட்டா சிக்னல் வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் S1 இஸ் கம்யூனிகேட்டிங் வித் R1. சரியா? அட் த சேம் டைம் S2 சென்ஸ் தி RTS சிக்னல் ஃபார் திஸ் R2க்கு வந்து RTS சிக்னல் அனுப்பியிருக்குது. பட் R1 ரிமெம்பர்ஸ் R2 remembers that R1 is in communication. ஏன்னா R1 பக்கத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால R2க்கு தெரியும் என்ன இருக்குது அப்படின்னா பக்கத்தில் R1 வந்து கம்யூனிகேஷனில் இருக்காரு. நான் CTS சிக்னல் இவருக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மீனிங்கில் he doesn't go with the CTS சிக்னல். அவர் CTS சிக்னல் அனுப்பலை. சரியா?
அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் வந்து பல தடவை இவரை ட்ரை பண்ணி பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் R2 ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால சோர்ஸ் S2 வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக உட்காந்துறாரு. இதுதான் வந்து ஏற்கனவே பார்த்த சினாரியோ. இதுக்கு முன்னாடி வந்து இந்த செட்டப்பில் பார்த்த சினாரியோ அதே தான் இங்கே திருப்பி வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா R2 இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ரிமெம்பர்ஸ் தட் R1 ஹாஸ் கன்க்ளூடட் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணுது R2 S2 கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. எப்படி ட்ரை பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீ ஏற்கனவே எனக்கு ஒரு RTS சிக்னல் அனுப்புனே இல்லை, அந்த RTS சிக்னலுக்கு நீ ஏதோ டேட்டா அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ அனுப்புன. ஸோ அதனால் நீ அனுப்புன அதே RTS சிக்னலோடைய காப்பி உனக்கு அனுப்புகிறேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் ரெடி ஃபார் கம்யூனிகேஷன், இன்னும் வந்து நீ ரெடியாக இருக்கிறியா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அது கேட்கும். ஆர் இஸ் தேர் எனி டேட்டா டு சென்ட் டு மீ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த RTS பேக்கெட்டுக்கு திருப்பி ஒரு கொரி போடுது. இஃப் S2 இஸ் தேர் அண்ட் ஹீ இஸ் ஃப்ரீ, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் அகேன் ஹீ ஸ்டார்ட்ஸ் RTS இன்ஃபர்மேஷன். சரி, அப்போ RTS போகுது, அதுக்கப்புறம் ஒரு RTS பேக்கெட் வருது, அதுக்கப்புறம் ஒரு போர்டுக்கு வருவோம் திருப்பியும். ஒன்ஸ் அகேன் ரன் திஸ். நான் இந்த செக்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். S2 R2 இந்த செக்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். சரியா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் RRTS பேக்கெட் அனுப்புது. எனக்கு நீ ஏற்கனவே வந்து ஒரு RTS பேக்கெட் அனுப்புனேன், நீ வந்து எனக்கு டேட்டா அனுப்பலை, அதுக்கு நான் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி CTS பேக்கெட் அனுப்பாமல் RRTS பேக்கெட் அனுப்புது. ஆக்சுவலாக CTS பேக்கெட் அனுப்பணும், CTS பேக்கெட் அனுப்பாமல் RRTS பேக்கெட் அனுப்புது. Suppose if S2 is available there and he is free, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணார் அப்படின்னா he will send RTS signal. சரியா? புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு RTS சிக்னல் அனுப்புவார். இந்த RTS சிக்னல் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா he will go with CTS and then the data transmission starts. சொல்கிற புரியுதா? இப்படி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன், அப்போ யாராவது ஒரு ரிசீவர் இருக்கார், பக்கத்தில் ஒரு இன்னொரு ரிசீவர் வந்து கம்யூனிகேஷன் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு RTS சிக்னல் வருது அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு கண்டினியூ த டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ். யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னொருத்தர் வந்து வி ஆர் நாட் பீன் கீப்பிங் த பர்சன் அஸ் ஐடியல் ஆர் அபார்டட் அண்ட் ஹீ வில் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் மல்டிபிள் ஸ்லாங். இப்போ என்ன அப்படின்னா இதுலேருந்து பார்த்தா அப்படின்னா மல்டிபிள் ஸ்லாங்கில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். இதையும் தாண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் we will provide with yet another opportunity called as a data sending. டேட்டா சென்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால் சப்போஸ் இது சோர்ஸ் டெஸ்டினேஷனு, அவர் வந்து RTS பேக்கெட் அனுப்புகிறாரு. ஸோ RTS பேக்கெட் அனுப்புனோன்னே திஸ் பர்சன் இஸ் ஓவர் ஹியரிங், N1 இஸ் ஓவர் ஹியரிங். இதை பெர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, ரிசீவர் வந்து CTS பேக்கெட் அனுப்புறாரு, திஸ் N2 இஸ் ஓவர் ஹியரிங். அப்படின்னா மீனிங் என்ன, N1க்கு N2க்கு என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னு சொன்னால் there is a person, two persons who is going on communication. அந்த இன்ஃபர்மேஷன் இவங்க ரெண்டு பேருக்கு புரிஞ்சுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸ் டேட்டா சென்டிங் பேக்கெட் அனுப்புகிறார். இந்த டேட்டா சென்டிங் பேக்கெட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நெய்பர், பக்கத்தில் இருக்க நெய்பர் வந்து புரிஞ்சுப்பார் என்ன அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரத்துக்கு இந்த சோர்ஸ் இந்த ரிசீவரோட கம்யூனிகேட் பண்ண போகிறார். அப்ராக்சிமேட்டாக 10 மினிட்ஸ் வரைக்கும் கம்யூனிகேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வந்து ஹி சென்ட் டேட்டா சென்டிங் டேட்டா. இந்த டேட்டா சென்டிங் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃப்ரேம் மெசேஜ். சரி, ஐ எம் நீடிங் இதை வந்து நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டருக்கு ஞாபகப்படுத்திக்கலாம். ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து ஒரு நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர் வந்து ப்ராபகேட் பண்ணோம். தட் இன்டிமேட்ஸ் தட் அதர் கிளைம்ஸ் தட் திஸ் பர்சன் அண்ட் திஸ் பர்சன் ஆர் இன் கம்யூனிகேஷன். இவ்வளோ நேரம் கம்யூனிகேஷனில் இருக்க போகிறாங்க, யாரும் மீடியத்துக்குள்ளே வந்துடாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி வந்து NAV யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே டேட்டா சென்டிங் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணி இவருக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா N1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ நேரத்துக்கு வந்து மீடியம் வேணும், நீ உள்ளே வராத, 10 நிமிஷத்துக்கு நீ அமைதியாக இரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா சென்டிங் அனுப்புறதுனால இவருக்கு ஓவர் ஹியர் ஆகிறனால தெரிஞ்சுக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டேட்டா சென்டிங் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பர்சன் வந்து டேட்டா அனுப்பிட்டாரு. டேட்டா சென்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கீப் ஆன் சென்டிங் த டேட்டா. அதுக்கப்புறம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிசீவர் வில் சென்ட் அக்னாலஜ்மெண்ட். இந்த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் கன்ஃபார்ம்ஸ் ஃபார் திஸ் பர்சன் தட் த டேட்டா ஹாஸ் பின் கன்க்ளூடட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக N1க்கும் N2க்கும் கிளியர் பிக்சர் கொடுத்துட்றேன். டேட்டா சென்டிங் வந்து பேஸ் பண்ணி N1க்கு என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நேரம் வரைக்கும் நீ உள்ளே வராதான்னு சொல்லிடுறேன். இந்த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் இங்கேருந்து ரிசீவர் அனுப்புறதுனால N2 என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னு சொன்னால் the transmission process is concluded புரிஞ்சுக்குது. So that this person N1 and N2 is not entering into the medium for communication and disturbing the persons,
and they can able to understand that after this quantum of time we can able to go for transmission. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து உள்ள இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம வந்து ஒரு டேட்டா சென்டிங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மெக்கா ப்ரோட்டோக்காலை பொறுத்தவரை ஒன்ஸ் அகேன் ரீரைட்டிங் நம்ம முதல்ல வந்து சிஏ ப்ரோட்டோக்காலில் சேஞ்சஸ் பண்ணோம். எதுக்காக சேஞ்ச் கிட்டத்தட்ட நான் எக்ஸ்போஸ்ட் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிஎஸ் சிடிஎஸ் காம்பினேஷன் எடுத்துருக்கிறோம். இந்த ஆர்டிஎஸ் சிடிஎஸ் காம்பினேஷன் என்ன பிரச்சனை வந்ததுன்னா பைனரி எக்ஸ்போனென்ஷியல் பேக்கப் உள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இஃப் தேர் இஸ் எனி கொலிஷன் பேக்கப் வேல்யூ யூஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா the person is get segregated, அவனை ஐசோலேட் ஆகிறான் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் ஆஃப் வேல்யூவில் ஒரு கரெக்ஷன் இன்கார்பரேட் பண்ணுறோம். எப்படி இன்கார்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்க்ரீஸ் லீனியர் டிக்ரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ணி பார்த்துட்டு அடுத்த தடவை உள்ளே வரதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 15 டைம்ஸுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சர்ன் அதுக்கு முன்னாடி உள்ள கன்சர்ன் பர்சன் டிரான்ஸ்மிஷன் முடிச்சிருப்பான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு அட்டெம்ப்ட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறனால ஹீ கேன் ஏபிள் டு ட்ரை வித். அதனால எனக்கு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பைனரி பேக் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூல நம்ம கரெக்ஷன்ஸ் இன்கார்பரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கரெக்ஷன். செகண்ட் கரெக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா we gone for acknowledgement packet. இந்த acknowledgement packet வந்து ரிலையபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். இன்னொன்று ரெண்டு நெய்பர்ஸுக்கு வந்து கன்கரன்சி கொடுக்கறதுக்காக that the transmission has completed அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக acknowledgement packet யூஸ் பண்ணோம். மூணாவது ஆர்ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சன் 2 கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்சன் ஒரு ரிசீவராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சினாரியோவில் அல்லட்னா சோர்ஸாக இருக்கிறாரு ஒரு சினாரியோவில் ஹி காண்ட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் அனதர் பர்சன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் if he go for a query, நீ ஏற்கனவே என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண இல்லை இப்போ உன்னோட டேட்டா இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை திருப்பி கேட்கறதுக்காக ஆர்ஆர்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு கன்கரன்சி உள்ள சொல்லணும். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நெய்பர்ஸுக்கு நான் எவ்வளோ நேரம் வந்து சேம்பரை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டேட்டா சென்டிங் அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் யூஸ் பண்ணி 2க்கும் கன்கரன்சி கொடுக்க முடிஞ்சிச்சு. தீஸ் ஆர் த கரெக்ஷன்ஸ் தட் ஆர் இன்கார்பரேட்டட் ஃப்ரம் சிஎஸ்எம்ஏசி எப்படிலாம் மாறி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 or 5 சேஞ்சஸ் ஆஸ் இன்கார்பரேட்டட். ஒரு 4 to 5 சேஞ்சஸ் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இனி அடுத்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் பார்க்க ஒரு சேஞ்ச் 2 சேஞ்ச் இதுதான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம். அப்படி அட்ரஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சேஞ்சஸ் கேன் பி டன். சரியா? ஐ ஹோப் கம்ப்ளீட்டட் திஸ் சிஎஸ்எம்ஏ ப்ரோட்டோகால். இதில் வந்து உனக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் ஒன் செகண்ட் எடுத்துக்கொடு 1000 rupees. ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குது எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஆஸ்க் மீ. Any doubts? டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா give me a message. அட்டை கேட்கலாமா அப்படின்னா கோரி கேட்டுடலாமா? ஸோ இதுக்கப்புறம் யாரும் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லெட் மீ நோ பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் தி ஸ்க்ரீன்ஷாட் அட்டெண்டன்ஸ். Any questions? மரிய லாவணியா சார், மரிய லாவணியா எதாவது கொஸ்டின் ஆன்சர் இது பேர் என்ன டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? மரிய லாவணியா நோ சவுண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது? டிவைஸை வச்சுட்டு பையாச்சுன்னு தெரியுது. பாரதி பாரதி எஸ் சார். எனி டவுட்? அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சிச்சா? குட். தனலக்ஷ்மி
இல்லை காணோம். சரி நல்லது, புரிஞ்சிச்சா சார்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே குட், நல்லது. ஸ்பீடை வேணால் குறைச்சிப்போம். பட் என்ன அப்படின்னா எனக்கு இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுனால டைம் கன்சர்னுக்காக இதுக்குள்ளே லிமிட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் வேகமாக போன மாதிரி எனக்கும் ஐ ஃபீல் இட். பட் ரெக்கார்டிங் பின்னாடி இருக்குது வந்து நீ வந்து உனக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீ வந்து ஒரு தடவை மெதுவாக கூட கேட்டுக்கோ, தப்பு கிடையாது. பட் இதுக்கப்புறம் நம்ம போகிறது வந்து எய்தர் வி வில் லுக் 1 or 2 கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 ப்ரோட்டோக்கால் பார்க்கலாம். பட் வி கேன் பி ஸ்லோ. சரியா? குட், நல்லது. அனீஷ் எஸ் சார். புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரிஞ்சிச்சா? ஒன்றுமே புரியலையா? 3 ஆப்ஷன் தான். ரொம்ப நேரம் யோசிக்க. 3 ஆப்ஷன் தான். இப்போ 4வது ஆப்ஷன் கிடையாதுப்பா சார். கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஸோ இது 4வது ஆப்ஷன். ஸோ எனிவே கொஞ்சம் புரிஞ்சிருக்கா? நான் ஆப்ஷன் கொடுத்தது இதுதான் வந்து புரிஞ்சிருக்கு, புரியல, டவுட் இருக்குது, இதுதான் ஆப்ஷனு. நீ 4வது ஆப்ஷனுக்கு போயிருக்க. சரி பரவாயில்ல, வந்து ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன் பின்னாடி இருக்குது, ட்ரை ஃபார் இட். அதுக்கப்புறமும் புரியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் கம்யூனிகேட் ஸோ தட் வி கேன் ஏபிள் டு மேக் இட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இது வந்து ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால். ஏன்னா வந்து சிஎஸ்எம்ஏ ப்ரோட்டோக்கால்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து ஹிடன் எக்ஸ்போஸ்ட் ப்ராப்ளமாக வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பர்சன் ஐசோலேஷன். ஒரு பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக மீடியா தொட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அட்ரஸ் பண்ணுறோம். அதுக்கு 3 ப்ராப்ளம் அரைஸ் பண்ணி 3 சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு லென்த்தியஸ்ட் ப்ரோட்டோக்கால். மக்கா ப்ரோட்டோக்கால் ஒரு லென்த்தியஸ்ட் ப்ரோட்டோக்கால். இனி வரக்கூடிய ப்ரோட்டோக்கால்ஸில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், ஒரு மக்கா ப்ரோட்டோக்காலோட கண்டினியூஷன். ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா அடுத்த ப்ரோட்டோக்கால் போயிடும். சரியா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு இன்னொரு பர்சனோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். லெட் மீ கணேசன். எஸ் சார், புரிஞ்சிச்சாப்பா? Understood sir, good sir. Janisha and Irudhi Roshni, good, நல்லது. புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது நான் வந்து வச்சாலும் ஃபேஸில் இருந்தது அப்படின்னா, சரி பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா we can able to understand by your face expressions. பட் இங்கே வந்து வெறும் வந்து ஸ்லாங்கில் தான். குட், நல்லா போயிட்டுருக்கு. குட், நல்லது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். சரி ஓகே. இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம வந்து we can able to minimize the speed. Okay, good for coming. You can disperse. Time is 1 o'clock. You can disperse. Thank you.